வாங்கி போடவே முடியாது. கோடி சமைச்சாங்க சரி. அங்கே சாப்பிட்டா வேணும். பிள்ளை எப்படி வைக்கணும்? விளையாடு போட முடியாதுல்ல. உன் பிள்ளை எப்படி வைக்கணும்? நீ ஒத்த கொம்பே ஆடுவான். உங்ககிட்டே சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. யார் ஆடணும்? எது ஆரையும் பிடிச்ச ஆட்டு. என் பிள்ளைலாம் விட்டுரு. அந்த சவாரி ஆட்ட கூடாத. நான் இப்போ சொல்ல மாட்டேன். இந்த வேலையை மட்டும் வச்சுக்கிடாத. ஆண்டதெல்லாம் போதும். ஒத்த கொம்பே ஆடுவான். ஆறுன பிறகு பாத்துக்க. கல்யாணம் போறேன். சும்மா போட்டு பிள்ளையோடலாம் தேட முடியாது. இப்போ அதோட நீ பிள்ளைக்கு நல்ல ஒரு பிள்ளைய கொடு. அதான் போய் அங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் மோளே. எங்க உனக்கு நான் உடுக்கடிக்க வரல. சரி அதான் உன்கிட்ட கேட்கறது இல்ல. அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய கொடுனா அதுக்கு பார்த்து சொல்ல மாட்டாங்க. போ. 3 பேருமே கூட்டி கொண்டு வரோம். சரிதா? நீ வாங்கி விட்டலையோ? உனக்கு நான் கூட்டி கொண்டு வரேன். சொல்லு. அவன் கட்டத்துக்கு பலி இல்லைன்னு அவன் பிள்ளை வரம் கொடுத்தான். அது உன் பிள்ளையா பலி. அவளை 3 வாரம் போய் சுத்தி கும்பிடு. சொல்லு. உனக்கு நான் கூட்டி கொண்டு வாரேன். மாலை சூடி கொண்டு வாரேன். என் பிள்ளைகளுக்கு மாலையிட்ட கனவு வாங்கி போட்டது போல் போட்டு அங்க முன்னாடி கொடுத்துருங்க. அவங்களோட கோயில்ல கொடுத்துருங்க. ஏத்துக்கிட்டேப்பா. என் பிள்ளைகளுக்கு எந்த குறை இல்லாம போட்டா பத்தியா? என் கோட்டையில போட்டுனது போல் உனக்கு பல இடத்துல நான் உருவாக்கி தாரேன். என்ன குறை இருக்குதே, குறை நிறைவேற்றிருக்கு. இப்போ சக்தி சொல்றா, சர்வசக்தி சொல்றா. உண்டா சொல்லுப்பா. எடுத்து ஓடி வந்து சரிதாப்பா. வீட்டுக்காரர் குடுப்பீங்களப்பா. சுருஞ்சி அத்தை கிடைக்கவே என்ன சொல்றா? கொண்டு வந்து அது ஒன்னாலதான் முடியும். சரிதாப்பா? செய்ய ஒரு தானா வரும். காலையில இப்ப கேட்கல.
கடையில் கொண்டு குடிச்சு கற்படுத்தி அவன் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாம அவன் மற்றவங்களை அழிக்க மாதிரி உங்களை அழிக்க முடியாது ஒன்றும் பண்ண நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க. 3 மாசமா அப்பா உனக்கு நான் செய்கை காட்டுற புரிஞ்சுக்க. அப்பா ஒண்ணு வாங்கி வச்சு அதை அறுத்து கொடுத்துருவுல என்ன சொல்றா விளங்கலையோ குடி தலைநேரமானே இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு பாதிக்கு பாதி கொண்டு வந்துருவேன். என்ன ஒரு பிள்ளையா சரிப்பா வீடியோ பார்க்க போயிருப்பான். என்னப்பா சொல்லணும் காரணம் நடக்க முடியாம சித்திரவதை போட்டு வந்து கிடக்குங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லி எதனால அப்படி ஆச்சு? உனக்கு பாதிக்கு பாதி நான் குறைச்சி கொண்டு வரேப்பா. பாதி நீ மருந்து மாத்திரை தான் எடுக்கணும். சரிதாப்பா? பாதியே என்கிட்ட விட்டுரு, பாதியே நீ போட்டுக்க. என்ன அதான்